காதுல ஒண்ணுமே விழல, எனக்கு விழல. So there's no song to the Aarti. காமேஸ்வரி பாடாமே அந்த இல்ல கவிதாஜியா? ஓகே. தேங்க்யூ கவிதாஜி, ரொம்ப அழகான ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். கோயில். நெக்ஸ்ட் டைம் சரி ஜானகிஜி பாடுவாங்களா, அதனால சரி யாரோ பாடுவாங்கன்னு நினைச்சேன். நான் ட்ரை பண்றேன். அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஜெய் ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணா. தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரி அமிர்த கலசாய சர்வாமய விநாசாய தைலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரி அமிர்தகலசஹஸ்ரஸ்ய சர்வாமய விநாசாய தைலோக்யநாதாய மகாவிஷ்ணவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரி அமிர்தகலசஹஸ்ரஸ்ய சர்வாமய விநாசாய தன்வந்திரி மகாவிஷ்ணவே நமः. எந்த கருத்த காலத்தில் கூட கல்விக்கு தீங்கு ஏற்படாதே வந்து தொடர்ந்து அறிவித்துள்ளது. सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ता वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयम् नमामि भगवत्पादम् शङ्करल्लोकशङ्करम्. जय श्री कृष्ण. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி, ரொம்ப அழகா சொன்னார். வண்டர்ஃபுல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ நம்ம மாண்டூக்கிய உபனிஷத்துல இருக்கோம். நேற்று வரைக்கும் 8 ஸ்லோகங்கள் முடிச்சோம். இன்னைக்கு 9வது ஸ்லோகத்தையும் பார்த்துருவோம். அதுக்கு பின்னாடி இந்த 8 ஸ்லோகமையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னையோட 9வது ஸ்லோகத்தை எடுக்கலாம். முதல்ல இந்த சாந்தி மந்திரம் அது எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க ரிப்பீட் பண்ணலாம். ஓம் भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः யாரோ பேசிட்டு இருக்கா, மியூட் பண்ணிடுங்க.
Thank you. Thank you very much. Let's just hold that. தேங்க்யூமா. ஸோ நான் முதல்ல தேவாஹா வரைக்கும் சொல்றேன், அதுக்கப்புறமா நீங்க ஆரம்பிங்க. ஓம் ஆரம்பிச்சிடாதீங்க, நான் முழுசா சொல்லிடுறேன் முதல்லன்னு, அதுக்கப்புறமா நீங்க சொல்லலாம். ஓ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः भद्रं भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः देवहिते यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति स्वस्ति नो बृहस्पतिर्दधातु स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः शान्ति शान्तिः Beautiful. So first श्लोकम हरि ओम ओमित्येतदक्षरमिदं सर्वं तस्योपव्याख्यानं भूतं भवत् भविष्यदिति सर्वमोङ्कार एव यच्चान्यत्रिकालातीतं तदप्योङ्कार एव सर्वं ह्येतत् ब्रह्म यमात्मा ब्रह्म सोऽयमात्मा चतुष्पात् जागरितस्थानो बहिष्प्रज्ञस् सप्तांग एकोनविंशतिमुखः स्थूलभुग्वैश्वानरः प्रथमपादः स्वप्नस्थानोऽन्तःप्रज्ञास् सप्तांग एकोनविंशतिमुखः प्रविविक्तभुक्तैजसो द्वितीयः पादः यत्र सुप्तो न कैंचन कामं कामयते न कैंचन स्वप्नं पश्यति तत्सुषुप्तं सुषुप्तस्थान एकीभूत प्रज्ञान घन एवानन्दमयोऽख्यानन्दभुक् चेतो मुख प्राज्ञस्तृतीय पादः एष सर्वेश्वरः एष सर्वज्ञ एषोऽन्तर्याम् एष योनिः सर्वस्य प्रभवाप्ययौ हि भूतानाम् नान्तप्रज्ञन् न बहिःप्रज्ञन् नो भयतप्रज्ञन् न प्रज्ञानघनन् न प्रज्ञन् नाप्रज्ञन् अदृष्टमव्यवहार्यम् अग्राह्यम् अलक्षणम् अचिन्त्यम् अव्यपदेश्यम् एकात्मप्रत्ययसारम् प्रपञ्चोपशमम् शान्तम् शिवम् अद्वैतम् चतुर्थम् मन्यन्ते स आत्मा स विज्ञेयः सोऽयमात्माध्यक्षरमोङ्कारोऽधिमात्रम्
பாதா மாத்ரா மாத்ராச்ச பாதா அகார உகார மகார இதி. முதல்ல 7 ஸ்லோகங்கள். முதல் ஸ்லோகம் திருப்பி திருப்பி சொல்றேன், ஏன்னா அது சொல்லி சொல்லி மைண்ட்ல பதிவானம். முதல் ஸ்லோகம் என்ன? எல்லாமே ஓம்காரம். சோ ஓம்கார விசாரம் முதல். செகண்ட் லைன்ல செகண்ட் ஸ்லோகம் என்ன? அகம் பிரம்மா, ஆத்மா பிரம்ம. இந்த ஆத்மாதான் பிரம்மன். இந்த பிரம்மன் சதுஷ்பா, நாலு அம்சங்கள் இருக்கு. இது ரெண்டாவது ஸ்லோகம். சோ பிரம்ம விசாரம், ஆத்ம விசாரம், இது செகண்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைன் ஓங்கார விசாரம், செகண்ட் லைன் ஆத்ம விசாரம். ஆத்ம விசாரம் சொல்றச்சு அது என்ன சொல்ல, 4 பாதங்கள்ல இருக்கு. எந்த 4 பாதங்கள்? இந்த பிரம்மன் 4 பாதங்கள். முதல் பாதம் ஜாகிரத ஸ்தானம், பைர்பிரஜ்ஞம். சோ முழிச்சுட்டு இருக்கிற ஸ்தானம் பைர்பிரஜ்ஞம், வெளியில இருக்கிறத பாக்குறோம். வைஸ்வானர, அதாவது இந்த வேக்கர், அந்த வேக்கிங் வேர்ல்ட், வேக்கிங் யூனிவர்ஸ், வேக்கர்ஸ் யூனிவர்ஸ். நீங்க முழிச்சுட்டு இருக்கிறத உங்களோட அந்த யூனிவர்ஸ் ஒண்ணு இருக்கு, அந்த யூனிவர்ஸ் அது வைஸ்வானர. இதுதான் மூணாவது ஸ்லோகம். பிரதமத் பாத அது ஸ்தூல ஆத்மா. எல்லாமே ஸ்தூலம், கிராஸ் லெவல்ல இருக்கு. அதுக்கு சப்த அங்க, அதாவது இந்த வைஸ்வானர, இந்த வேக்கர்ஸ் யூனிவர்ஸ் சப்தாங்க 7 அங்கத்தோட இருக்கு. ஏகோன விம்சதி முக, இந்த 19 முகங்களால இதெல்லாத்தையும் உணர்றோம். அண்ட் பைர் பிரக்ஞா, வெளியில இருக்கிறதுக்கு தான் பிரக்ஞம். அதுதான் முதல் பாதம். ரெண்டாவது பாதம் ஸ்வப்னாவஸ்தா. ஸ்வப்னாவஸ்தால என்ன? சூக்ஷ்மமானது, சூக்ஷ்மாத்மா. ஏன்னா அது மைண்ட்ல இருக்கு. The dream is in your mind, mind is in your dream. இந்த ட்ரீமர், அதாவது அந்த ட்ரீம் உலகத்துல இருக்கிற ஒருத்தர், நாட் த ஸ்லீப்பர். அவரும் அவரோட இருக்கிற அந்த உலகமும். சோ முதல்ல வேக்கர் அண்ட் வேக்கிங் யூனிவர்ஸ். இந்த வேக்கருக்கு பேர் விஸ்வ, அந்த வேக்கிங் யூனிவர்ஸ்க்கு பேர் விராட்ட. அதேதான் வைஸ்வானர. ரெண்டாவது சொப்ன, சூக்ஷ்ம ஆத்மா, எல்லாம் மனதில் இருக்கு. அந்த ட்ரீமிங் ஸ்டேட்ல இருக்கிறவா, அவருக்கு பேர் என்ன? தைஜச. அந்த தைஜசங்கிறது அந்த வேக்கிங் ஸ்டேட்ல இருக்கிற அந்த ஆத்மா. சோ அந்த ட்ரீமரும், வேக்கிங் ஸ்டேட், சொப்ன அவஸ்தையில இருக்கிற அந்த ஆத்மா. சோ அந்த ட்ரீமரும், அந்த ட்ரீமரோட யூனிவர்ஸ், அந்த ட்ரீமரோட யூனிவர்ஸ் பேரு இரண்ய கர்ப்பம். இப்ப இரண்ய கர்ப்பம் நிறைய இடத்துல சொல்றோம். இரண்ய கர்ப்பம்னா, இரண்யம்னா என்ன? கோல்டு, கர்ப்பம்னா ஊம்பு. சோ அந்த இரண்ய கர்ப்பம்ல இருந்து எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு இது இருக்கிறதுக்காக சொல்றது. பட் இங்க இந்த ஸ்லீப்பிங் ஸ்டேட்ல இருக்கிற இந்த உலகத்துக்கு இரண்ய கர்ப்பம். சோ தைஜச அந்த இரண்ய கர்ப்ப, அந்த தைஜஸ இந்த இரண்ய கர்ப்பக்கு எப்படி உணருது? அந்த 7 அங்கங்கள் இருக்கு அந்த யூனிவர்ஸ்க்கு. அத இந்த 19 முகங்கள்னால உணருது. அது சொப்னன், சொப்னம். இது 4வது. 5வது ஸ்லோகம் என்ன? சுஷுப்தம், டீப் ஸ்லீப். அந்த டீப் ஸ்லீப்ல எல்லாமே மர்ஜ் ஆயிடுறது. பிரஜான கன, ஆனந்தமயோ.
ध्यानंद भुக் சேதோ முக, அதாவது சேத்தனா அப்படின்னு இந்த இந்த புத்தி, இந்த சேத்தனை, இந்த அறிவுனால அந்த ஒரே ஒரு முகம்தான் இருக்கு அதுக்கு. அதுல இருந்து அது ஆனந்தமயமா இருக்கு. ஏன் ஆனந்தமயமா இருக்கு? ஏன்னா அது வந்து அந்த 4வது ஸ்டேட்டுக்கு பக்கத்துல இருக்கு. காரண ஆத்மா. ஏன் அது காரண ஆத்மா? ஏன்னா இதோட இந்த திஸ் இஸ் த காரணம், திஸ் இஸ் த காஸ் ஆஃப் விச் எல்லாமே அதுல இருந்து தான் வெளியில வருது. எல்லா வெளியில வரத்துக்கெல்லாம் காரணம் இது. அதனால இது காரண ஆத்மா. அந்த காரண ஆத்மாக்கு பேர் என்ன? பிரக்ஞா. சோ விஸ்வ, அதுக்கு அடுத்தது தைஜச, அப்புறம் பிரக்ஞா. பிரக்ஞாங்கிறது அந்த ஸ்லீப்பர், டீப் ஸ்லீப்பர்ல இருக்காளே, அந்த டீப் ஸ்லீப்பரோட வேர்ல்டு, அது ஈஸ்வர அந்தர்யாமி. ஏஷோந்தர்யாம்யேஷ, ஏஷ அந்தர்யாமி. இவர் வந்து சர்வேஸ்வர, சர்வஜ்ஞ, அந்தர்யாமிய, யோனி, சர்வஸ்ய பிரப, எல்லாத்துக்கும் ஆரம்பமும் அவ்யய அழிவும் இதுதான். எல்லாமே அந்த எல்லாத்துக்கும் ஆரம்பமும் இதுதான், எல்லாம் அழியறதும் இதுலதான். சோ இதுல இருக்கிறது பிராக்ஞா இஸ் த டீப் ஸ்லீப்பர். அந்த டீப் ஸ்லீப்பரோட உலகத்து பேர் என்ன? ஈஸ்வர ஒரு அந்தர்யாமி. இதையும் தாண்டி 4வது பாதம், சதுர்த்தம் மன்யந்தே சாத்மா. மன்யந்தே, இது அப்படி கூறறோம் அப்படிதான் சொல்ற. இது பாக்கியெல்லாம் இதுதான் அப்படிங்கிறது தவிர இத வந்து மன்யந்தே அப்படிங்கிற, இத வந்து கருதுகிறோம். 4வதாக எத? நாந்த பிரஜம் ந பைப்பிரஜம் நோ பயத பிரஜம் ந பிரஜான கனம் ந பிரஜம் நா பிரஜம். அதாவது இந்த ஜாகிரத ஸ்டேட்டும் ஜாகிரத ஸ்டேட்டோட உலகம் யூனிவர்ஸும் இல்லை. இந்த சொப்ன ஸ்டேட்டும் அந்த சொப்ன ஸ்டேட்டோட உலகமும் இல்லை. அந்த ரெண்டுத்துக்கும் மிக்ஸ் ஆன உலகமும் இல்லை. அப்புறம் இந்த பிராக்ஞான கனமும் இல்லை. அதாவது இந்த எல்லாமே மிக்ஸ் ஆன அந்த மர்ஜ் ஆன அந்த காரண சரீரம், அந்த காரண உலகம், அதுவும் இல்லை. ந பிரஜம் நா பிரஜம், அதாவது ஒரு பிரஜமும் இல்லை, பிரஜம் இல்லாததும் இல்லை. அதிருஷ்டம் அவ்யவஹாரியம் அக்ராஹ்யம் அலக்ஷணம் அச்சிந்தியம் அவ்யய அச்சிந்தியம் அவ்யபதேஷ்யம். அச்சிந்தியம் அவ்யபதேஷ்யம், அதை விவரிக்கவே முடியாது. சோ இதுதான் துரியம். 4வது ஏகாத்ம பிரத்யயசாரம் பிரபஞ்சோபசமம் அத்வைத்தம் சாந்திம் சிவம். பீஸ்ஃபுல் பிளிஸ். சாந்திம் அண்ட் சிவம், பிளிஸ், ஆனந்தமயம். இது 4வது. அப்படி சொல்லிட்டு இது 7 ஸ்லோகங்கள் அப்படி வருது. 8வது ஸ்லோகத்துல என்ன சொல்றா? இதெல்லாம் ஓம்காரத்திலேருந்து ரெண்டையும் மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற. இந்த ஓம் அப்படிங்கிறதும் இந்த 3 மாத்திரைகள்னால
ஆ உ ம் அகாரம் உகாரம் மகாரம் அப்படிங்கிற இந்த 3 மாத்திரைகள். மாத்ரா அப்படின்னா சிலபிள், அந்த வேர்டு போனட்டிசம். அக்ஷர ஓங்காரோதி மூத்ரம். மியூட் பண்ணிக்கிறீங்களா? சோ அந்த அகாரம் உகாரம் மகாரம் இந்த 3 பாதங்கள், அதுக்கப்புறம் ஒரு சைலன்ஸ். அது இந்த ஸ்லோகத்துல சொல்லல, 8வது ஸ்லோகத்துல. ஆனா அதை பத்தி 12வது ஸ்லோகத்துல சொல்லுவார். சோ அகாரம் உகாரம் மகாரம் சைலன்ஸ், இந்த 4 பாதங்கள், அதாவது இந்த 3 மாத்திரைகளும் இந்த 3 பாதங்களும். மாத்ரா பாதாஷ்ட மாத்ரா மாத்ராஷ்ட பாதா. இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கா? சரி, இவ்வளவுதான் சொல்லியாச்சே. இந்த 4 ஸ்டேட், அதாவது இந்த 3 அவேர்னஸும் இந்த 3 கான்சியஸ்னஸும், அது கீழே இருக்கிற இந்த 4வது கான்சியஸ்னஸ், அந்த 4வது கான்சியஸ்னஸ் தான் இதெல்லாம் இருக்கு. இவ்வளவுதான் சொல்லி கொடுத்துருக்கே. இப்பதான் எனக்கு புரிஞ்சு கொடுத்தே. பின்ன எதுக்கு இதெல்லாம் இப்ப இந்த ஓம்காரம் எல்லாம்? ஏன்னா அந்த ஓம்காரங்கிறது இது புரிஞ்சா மட்டும் போராது. அதை எப்படியாவது அந்த நிலைக்கு நம்ம வந்து அதை ரியலைஸ் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து முழுசா அந்த, ஏன்னா இந்த நேத்தி கூட நம்ம சொல்லியிருந்தோம், இந்த 4வது துரியம்ங்கிறத இத மனசால அனுபவிக்க முடியாது, கண்ணால பார்க்க முடியாது, தொட்டு பார்க்க முடியாது, கேட்க முடியாது, அதை பத்தி நக்க முடியாது, அதை பத்தி மூந்துக்க முடியாது, தொட முடியாது, அதை மனதால கிரகிக்கவும் முடியாது. அச்சிந்தியம். அந்த மாதிரி இருக்கிறதுனா அது எப்படி நமக்கு பின்ன அந்த 4வது பத்தி இவ்வளவு சொல்றதுக்கான புரியறது? தங்கம் தான் இது, அது பிரேஸ்லெட் இல்ல, இந்த நெக்லஸ் இல்ல, இந்த காதுல இருக்கிற ரிங் இல்ல, அது 10 வாட்டி சொன்னால் புரியுறது. ஆனா அது கீழே இருக்கிற தங்கம் தான். அப்படின்னா தங்கமா? அப்படின்னா எனக்கும் தங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? புரியல, புரியாது. ஏன்னா புரியுற மாதிரி ஒரு விஷயம் இல்லை இல்லையா? ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேட் என்ன? இந்த 3வது ஸ்டேட் டீப் ஸ்லீப், அதுக்கே ஒரே ஒரு முகம் தான் இருக்கு, இதுக்கு முகமே இல்லை. இந்த ஜாகிரத ஸ்டேட் 19 முகம் இருக்கு, ஸ்லீப்பிங் இந்த சொப்ன ஸ்டேட்ல 19 முகம் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா டீப் ஸ்லீப் ஒரே ஒரு முகம் தான். இப்ப இந்த 4வது ஸ்டேட்டுக்கு முகமே கிடையாது, எதுவுமே அதை பார்த்துக்க முடியாது. சோ எப்படி அது எப்படியாவது நமக்கு வந்து உணர்வதான் முடியும். போத போத, அதாவது உணர, இந்த அவேர்னஸ்னாலதான் இந்த அவேர்னஸ் பார்க்க முடியும். இந்த கான்சியஸ்க்கு தான் இந்த கான்சியஸ்னஸ் புரியும். அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி பின்ன புரிய வைக்கிறதுனா இந்த ஓம்காரம் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம வந்து பகவத்கீதை படிச்சோம், 2 வருஷம் 1.5 வருஷம் படிச்சோம். பகவான் எவ்வளவுதான் ட்ரை பண்றாரு, இது பண்ணுன்னு சொல்றதுக்கு முடியல. என்ன சொல்றார்? கர்மயோகம் இருக்கு, தியான யோகம் இருக்கு, ஞான யோகம் இருக்கு, பக்தி யோகம் இருக்கு. இது எல்லாமே என்கிட்ட தான் வரும். சோ இதெல்லாத்தையும் இந்த 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 அவேர்னஸ் கிட்ட நம்ம போனோம்னா, முதல்ல உடல் தூய்மை, அப்புறம் மனசு தூய்மை, அப்புறம்தான் என்னங்கறத புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளால இது பண்ண முடியும். சோ உடம்பு தூய்மை அப்படின்னா என்ன? உடம்பு மேல ஒரு கட்டுப்பாடு வேணும். அப்பதான் இந்த ஞானம் நமக்குள்ள போக முடியும். சோ உடம்பு மேல ஒரு கட்டுப்பாடுக்கு என்ன சொல்றா? இந்த உடம்பு ஏன் கொடுத்திருக்கா நமக்கு? இந்த மாதிரி ஒரு யோசிக்கலாம். இது எங்கேயும் சொல்லல, என்னோட யோசனை நான் சொல்றேன்.
இந்த உடம்பு ஏன் நமக்கு கொடுத்திருக்கா பகவான்? உடம்பு மட்டும் கொடுக்கல, என்ன கொடுத்திருக்கா? இந்த மனித ஜென்மம் கொடுத்திருக்கா நமக்கு. ஏன் கொடுத்திருக்கா மனித ஜென்மம்னா, இந்த ஒரு ஜென்மம் தான் நமக்கு அந்த மோட்சம்ங்கிற நிலைக்கு அடுத்துன்னு போறதுக்கான பெஸ்ட் சான்ஸ் இந்த மனித உலகம், இந்த மனிதன் ஜென்மம். மனித ஜென்மம்னா மனித உடம்பு, மனித மனது, மனித இந்த ஃப்ரீ வில், இதெல்லாம் நமக்கு ஏன் கொடுத்திருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நமக்கு முதல்ல என்ன தோன்றது? நார்மலா எனக்கு அட்லீஸ்ட் நார்மலா என்ன தோணுது, ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வந்திருக்கோம். அததான் நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், நம்மளோட மைத்தாலஜில, நம்மளோட தர்மத்துல, நம்மளோட சனாதன தர்மத்துல, இல்லையான எப்படியான பகவத்கீதையில எப்படியான வச்சுனாலும் பிராரப்த கர்மத்தை அழிக்கிறதுக்காக வரும், கழிக்கிறதுக்காக வரும். பிராரப்தம்னு நமக்கு ஏன் வந்திருக்கு? பிராரப்தம் ஏன்னா நம்ம இந்த ஒரு வாசனைகள் இருக்கு, அந்த வாசனைகள் அன்ஃபுல்ஃபில்டா இருக்கு. அதுதான் அதோட பீஜம். அது எங்கேயோ போட்ட பீஜம். இந்த அதோட பலனை இங்க கழிக்கணும் இந்த ஜென்மத்துல அதுக்குதான் இந்த உடம்பு, இல்லையா? இந்த உடம்புன்னு இல்லாம உள்ள உடம்பு ஏன் தேவைப்படுறது? ஏன்னா ஒரு கர்மத்தை பண்ணணும், ஒரு செயலை பண்ணணும் அப்படின்னா அது உடம்பு தேவை. ஆத்மாவால ஒன்றும் பண்ண முடியாது இந்த உடம்பு இல்லைன்னா. சோ உடம்ப கட்டுப்பாடு பண்ணணும், உடம்ப தூய்மையாக்கணும் அப்படின்னா என்ன? கர்மங்களை கழிக்கணும். சோ கர்மயோகம் பண்ணணும். இந்த கர்மயோகம் பண்ணின அப்புறம் மனசு இருக்கு, இது உடம்பு. அப்புறமா ஃப்ரீவில் ஒண்ணு கொடுத்திருக்கார். இந்த ஃப்ரீவில் ஏன் கொடுத்திருக்கார்? இந்த கர்மயோகம் எங்க இறங்குறது, அதுக்கு தகுந்த, அதுக்கு மேல வேற எதையுமே புது கர்மங்களை நம்ம சேகரிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஃப்ரீவில் நமக்கு கொண்டு வந்திருக்கு இந்த இடம். சோ அந்த மனசு அதுக்கு தேவைப்படுறது. சோ அந்த மனசு மேல கட்டுப்பாடு, மனசு மேல கட்டுப்பாடு, மனசை தூய்மையாக்கணும், மனசு மேல ஒரு கட்டுப்பாடு ஆக்கணும். அப்படின்னா என்ன? நம்ம தியான யோகம் பண்ண சொல்றோம், மெடிடேஷன். மெடிடேஷன் பண்ண 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 மனசு தூய்மையா இருக்கு, மனசு போக்கஸ்டா இருக்கு. சோ இது மட்டும் போராது, அதுக்கும் மேல இந்த செல்ஃப் அவேர்னஸ், தன்னை பத்தி தெரியணும். அதாவது இந்த துரியம் தான் செல்ஃப், அதான் பிரம்மன். எல்லா உபனிஷத்தும் என்ன சொல்றது? நீ பிரம்மனை அடைஞ்சால், நீ உன் ஆத்மாவை அடைஞ்சால், நீ உன்னை அடைந்தால் உனக்கு முக்தி உண்டு. சோ அதுதான் இந்த ஞான யோகம், ஞானம். இந்த ஞானம் தான் இந்த உபனிஷத்துலாம் நம்ம கொடுக்கிறது. சோ இந்த ஞானம் மட்டும் இருந்தால் போராது. நாலாவது ஒரு வழி இருக்கு, இது அந்த மூணையும் தாண்டி. அது என்ன? இன்ஸ்டன்டேனியஸ்லி, இன்ட்யூட்டிவ்லி நம்மளோட இந்த நாலாவது ஸ்டேட்டை புரிஞ்சுக்கிறது. அதுவும் இருக்கு, ஃபோர்த் மெத்தட். இந்த 3 மெத்தட் இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு ஃபோர்த் மெத்தட். ஆனா இதுல இருந்து ஏதான் ஒண்ணு சரியில்லைன்னா இந்த ஜன்மத்திலே முக்தி அடைய முடியாது. ஞானம் கிடைச்சேன்னா அவன் என்ன சொல்ல, செல்ஃப் அவேர்னஸ் வந்துருச்சுன்னா போரும், உனக்கு முக்தி உண்டு, அடுத்த ஜன்மம் கிடையாது. ஆனா இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு, இந்த உடம்பு மேல கட்டுப்பாடு, இந்த மனசு மேல ஒரு கட்டுப்பாடு, இது இல்லாம இந்த ஞானம் மட்டும் இருந்தால் இந்த ஜீவனிலேயே அதுக்கு முக்தி கிடையாது. இறந்தப்புறமா உங்களுக்கு ஷுவரா
இந்த ஞானம் இருந்தா போரும், இந்த இறந்த அப்புறமா உங்களுக்கு வந்து முக்தி கிடைக்கும். ஆனா இந்த உடம்பால அவஸ்தைப்படுறதும் மனசால அவஸ்தைப்படுறதும் இந்த என்லைட்டன்மெண்ட் கிடைச்சப்புறமும் இந்த மனசால இருக்கிற துன்பமும் இந்த உடம்பால இருக்கிற துன்பமும் அனுபவிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா உடம்பு தூய்மையாலை அண்ட் இந்த மனசு தூய்மையாலை. வெறும் என்லைட்டன் மட்டும் கிடைச்சிருக்கு, ஏன்னா வெறும் அவேர்னஸ் மட்டும் கிடைச்சிருக்கு. பட் அந்த அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். அந்த அவேர்னஸ் தான் இந்த துரியம், இந்த துரியத்தோட அவேர்னஸ் தான். அது வந்து எப்படி நமக்கு கிடைக்கும்? சரி, இந்த கர்மயோகம் பண்றோம், இந்த இந்த மெடிடேஷன் பண்றோம், அதுக்காக இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல இருக்கிறவா, இந்த ரமண மகர்ஷியா இருக்கட்டும், பெரியவாளா இருக்கட்டும், வாழலாம் முக்தி அடைஞ்சவா, அவளுக்கெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் ஞானிகளை வாழலாம். இருந்தாலும் இந்த கர்மயோகத்தையும் இந்த பக்தி யோகத்தையும் தியான யோகத்தையும் விடுறதில்லவா. இந்த ஞானம் கிடைச்சிருக்கே அது போராதா அப்படின்னு இல்ல, இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். ஆனா அவளுக்கு முதல்ல கிடைக்கிறது அந்த ஞானம். இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கச்ச அவளுக்கு வந்து அந்த ஞானம்ங்கிறது அதுவும் கிடைச்சாகணும். ஏன்னா செல்ஃப் ஞானம் இஸ் ஈக்குவல் டு மோட்சம். சோ அது எப்படி கிடைக்கணுங்கிறதுக்கு தான் இந்த 8வது ஸ்லோகம், இந்த ஓம்காரம் வருது. இந்த ஓம்காரம் சொன்னா போரும், இந்த ஓம்காரத்துல எல்லாமே இருக்கு, இந்த ஓம் சொல்லுங்கோ அப்படின்னா ஓம் சொன்னா ஆயிடுதா அப்படின்னு இல்ல. இந்த ஓம் சொல்றச்ச இந்த 3 ஸ்டேட்டையும் அனுபவிச்சுக்கணும். இந்த அகாரம்ங்கிறது ஜாகிரத ஸ்டேட்டும், இந்த உகாரம்ங்கிறது இந்த சொப்ன ஸ்டேட்டும், இந்த மகாரம்ங்கிறது இந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட்டும், இந்த 3ஐயும் நீங்கள் வந்து இந்த ஓம் சொல்றச்ச அனுபவிக்கணும். இந்த அகாரம் உகாரம் மகாரம் 3ம் சேர்ந்தது ஓம். அதுக்காக அம் சொல்லக்கூடாது. நான் இன்னைக்கு மாண்டூக்கிய உபனிஷத் படிச்சுட்டேன், அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா இது ஓம் இல்ல, இது அ உ ம. சோ நான் ஓம் சொல்றதுக்கு பதிலா ஆ ஓம் அப்படின்னு சொல்லுவேன் நாளில இருந்து அப்படின்னு இல்ல, ஓம் தான் சொல்லணும். ஏன்னா நம்முடைய சம்ஸ்கிருத சந்திகள் கிராமர் படி சம்ஸ்கிருதம் அவ்வளவு அழகான ஒரு லாங்குவேஜ். 2 வேர்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒன்னா இருந்ததுன்னா 2ம் மர்ஜ் ஆயிடும். சோ இந்த அ அண்ட் ஊ பக்கத்துல இருந்தா 2ம் மர்ஜ் ஆயிட்டு ஓன்னு ஆயிடும். சோ அந்த அ ஊ ம இல்ல, அது ஓம் தான். ஏன்னா அந்த அ ஊம் மர்ஜ் ஆயிடுறது ஓம். ஆனா ஓம் சொல்றச்ச இந்த அ ஊ ம இருக்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணிட்டு அந்த அ சொல்றச்ச இந்த ஜாக்கிரத ஸ்டேட்டும் அந்த ஜாகிரத யூனிவர்ஸும் அந்த விஸ்வமும் அந்த விராட்டமும், விராட்ட ரூபம் அது யாரு? 11வது அத்தியாயத்துல அர்ஜுனன் பார்த்தது விஸ்வரூபம், அதான் விராட்டம். சோ தானும் இந்த விராட்டமும் 2ம் சேர்ந்து பார்க்கறது தான் அதே மாதிரி உகாரத்துல இந்த ஸ்வப்னாவஸ்தாவும் ஸ்வப்னாவஸ்தால இருக்கிற இந்த இரண்ய கர்ப்பத்தையும் பார்க்கறது. தன்னோட தைஜஸவும் இந்த இரண்ய கர்ப்பம் 2ஐயும் பார்க்கறது. அதுக்காக நம்ம சொப்னத்துல போனோமான்னு இல்லை, சொப்னமா இருந்தா எப்படி இருக்கும் நமக்கு தெரியலாம், நம்மளால உணர முடியும். இந்த இந்த விஸ்வ விராட்டத்துக்கு பொருள்கள் தேவை. இந்த சொப்னமும் இரண்ய கர்ப்பமும் அதுக்கு வந்து பொருள்கள் தேவையில்லை, மனசாலேயே நீங்களால அதெல்லாம் பார்த்துக்க முடியும். கடைசி இது டீப் ஸ்லீப். டீப் ஸ்லீப்னா என்ன? நம்மளால முடியாதே,
அப்படின்னா அதையும் நம்மளால மனசால ஒர்க் பண்ண முடியும். டீப் ஸ்லீப்ல எப்படி இருப்போம்? எல்லாத்தையுமே மறந்துண்டு எந்த பொருளும் இல்லை, மனசும் ஒர்க் பண்ணல, அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு கொண்டு வருது மகாரம். அதுல கொண்டு வந்துட்டு அந்த சைலன்ஸ் கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருந்தேன்னா அந்த சைலன்ஸ்ல தான் நம்ம துரியம் இருக்கு. அத உங்களோட உங்களோட அவேர்னஸ், அந்த அவேர்னஸ அதுக்கு வந்து புரிஞ்சிரும். அது ரெண்டும் ஒன்றாயிடும். அப்போ உங்களுக்கு அது என்னங்கிறது புரிஞ்சிரும். இப்போ உங்க அப்படிங்கிறது நீங்க யாரு, அந்த கேள்வி அந்த சமயத்துல அது மறைஞ்சிரும். இப்ப வந்து ஒருத்தர் வந்து ரமண மகர்ஷிட்ட கேட்டாராம். ம், நீங்க வந்து இதெல்லாம் உங்களை மறந்துருங்கோ, இது எல்லாமே ஒன்று அப்படின்லாம் சொல்றீங்களே, அது என்னது எனக்கு புரிஞ்சுக்கணும். அதுக்கு அவர் சொன்னா, நீ எங்கேயிருந்து வந்திருக்கோ அங்கேயே திரும்பி போயிடு அப்படின்னாராம். அந்த ஆளுக்கு ஒரே என்ன இது, நான் அங்கேயே இங்க வந்திருக்கேன் இவரை பாக்குறதுக்கு, இவர் வந்து நான் கேள்வி கேட்டா நீ எங்க வந்திருக்கியோ அங்கேயே போ அப்படின்னு பயந்துட்டு உடனே ஏந்துட்டு திரும்பி போக ஆரம்பிக்கிறார். சொல்ற அப்படி சொல்லலைன்னா, நீ அப்படின்னு ஒண்ணு சொன்னியே, நான் யாரு அப்படின்னு கேக்குறது தானே வந்த. அந்த கேள்வி எங்கேருந்து வந்திருக்கோ அங்க போ. அதான் ஏகாத்ம பிரத்யய சாரம். ஏக ஆத்மா பிரத்யய, அதோட சாரம். அங்க போ, அதுதான் துரியம். சோ அந்த சைலன்ஸ் இருக்கே, அந்த சைலன்ஸ் அனுபவிங்கோ. உங்களுக்கு அந்த ஸ்லோவா பிராக்டிஸ் பண்ணி அந்த இடத்துல அதுக்குதான் இந்த ஓம்காரம் நம்மளோட தர்மத்துல, பாரத வருஷத்துல எவ்வளவு தர்மங்கள் இருக்கோ எல்லாத்துலயுமே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்துக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மந்திர உபச்சாரம் பண்ணாலும் ஓம் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கும், பிரணவம். பௌத்த தர்மத்துல இருக்க அவளுக்கும் ஓம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெயினிஸ்கள் அவளுக்கும் ஓம் ரொம்ப. சீக்கிசம்ல இருக்கிறவ அவளுக்கும் ஓம்கார. சோ அல்ல அந்த நம்ம தர்மத்துல எல்லாருக்குமே இந்த ஓம்காரங்கிறது ரொம்ப விசிஷ்டமானது. ஏன்? ஏன்னா நம்மளோட பிலீஃப் என்னன்னா இந்த ஓம்காரத்துல எல்லாமே அந்த ஒரு அக்ஷரத்துல இருக்கு. அ உ ம ஏயுஎம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது எக்ஸாக்ட் இல்ல, ஏ இல்ல, அது அ. அ அப்படிங்கிறது என்ன வருது? தொண்டை வாய திறந்தா ஃபர்ஸ்ட் வருது அ தான். தொண்டைய திறந்துருங்கோ, வாயை திறந்துருங்கோ, உள்ளே இருந்து சாத்த விட்டேன்னா அங்கிறது அர்த்தம் தான் வெளியில வருது. இப்ப சம்ஸ்கிருதம் பார்த்தேன்னா அல ஆரம்பிக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அல தான் ஆரம்பிக்கிறது. எங்க முடியறது? ஹல முடியறது. எரலவ ஷச ஹ, இந்த ஹல முடியறது. அல ஆரம்பிக்கிறது, ஹல முடியறது. அ ஹ அகம். அகம்னா நான், நான் தான் எல்லாமே. இந்த யூனிவர்ஸே நான் தான். அல இருந்து ஹ வரைக்கும் அகம், நான். அதை பத்தி இப்பதான் படிச்சிருந்தேன். அதுல இன்னொன்னு ரொம்ப அழகான இன்னொரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு. அகம்ல இந்த ஹம்ங்கிறது இந்த இந்த தந்திரத்துக்கெல்லாம் யூஸ் பண்றது சப்தங்கள்லாம் இருக்கு. So, இந்த ஆகாசத்துக்கு சப்தம் வந்து ஹம். ஆகாசம் என்ன ஒண்ணுமே இல்லாம இருக்குது. பிஃபோர் எனிதிங் ஸ்டார்ட்ஸ் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்ல தான் எல்லாமே இருக்கு.
சோ அந்த ஸ்பேஸ்ல எல்லாம் அந்த ஸ்பேஸ் தான் ஹம். இப்ப அஹம் அப்படிங்கிறோம். அஹம்னா அங்கிறது எப்பொழுதுமே நம்ம சம்ஸ்கிருதத்துல எதுக்கு யூஸ் பண்றோம்? அச்சிந்தியம், அக்ஷரம். க்ஷரம் பண்ண முடியாது, அக்ஷரம். அச்சிந்தியம் சிந்தியம் சிந்தனை பண்ண முடியாதது அச்சிந்தியம். அவ்யயம் எதுக்கு அழிவு இருக்கோ அவ்யயம், அது இல்லாத இருக்கிறது அவ்யயம். அச்சலம் சலனம் இல்லாதது அச்சலம். ஆட் பண்ணோம்னா நெகட்டிவ். சோ ஹம் அப்படின்னா ஸ்பேஸ்னா, அஹம் அப்படின்னா ஸ்பேஸ் இல்லாதது, ஆப்போசிட் ஆஃப் ஸ்பேஸ். அஹம் நான். சோ என்னோடல இருந்து தான் ஃபுல் யூனிவர்ஸும் இருக்கு, யூனிவர்ஸ் முழுக்க எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல வருது. அல இருந்து ஹல இருக்கு. ஏன் இது இந்த ஓம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஏன் இந்த வார்த்தை ரொம்ப, ஏன்னா வேர்ட்ஸ் லிமிட் த வேர்ல்டு. ஏன்னா நம்ம முதல்ல ஒண்ணு உங்களெல்லாம் குழப்பறதுக்காக ஒண்ணு சொல்லியிருந்தோமே, நோவர், நாலேஜ், நோவபிள். ஏதாவது ஒரு எக்ஸிஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு அதோட இட் ஹாஸ் டு பி நோவபிள். அது அது தெரிஞ்சிருக்கணும், ஆர் அதுக்கு தெரிஞ்சுக்க கூடிய தன்மை இருக்கணும். அப்பதான் அது எக்ஸிஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஆரம்பிச்சோம். எக்ஸிஸ்டன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் நோவபிலிட்டி அப்படின்னு. சோ இந்த வேர்ட்ஸ் எங்க எண்ட் ஆறுதோ அங்க இந்த வேர்ல்டு எண்ட் ஆறுது. சோ இந்த வேர்ட்ஸ் அவ்வளவு ரொம்ப முக்கியம் நமக்கு. சோ இது அதுக்காக தான் இந்த எல்லா 2-3 விஷயம் ஏன் சொல்றேன்னா, இந்த ஓம் ஏன் நம்ம இப்ப கத்துக்கணும் அப்படிங்கறதுக்கு அடிப்படையா அது சொல்றேன். ஏன்னா நான் தான் எல்லாமே உலகம். அப்புறம் இந்த வேர்ட்ஸ்ல எல்லா உலகம் எதுங்க நாலேஜ் எண்ட் ஆறுதோ அங்க வேர்ல்டு எண்ட் ஆறுது. அது வேர்ட்ஸால தான். வேர் வேர்ட்ஸ் ஸ்டாப் த யூனிவர்ஸ் ஸ்டாப்ஸ். வேர் த வேர்ட்ஸ் எண்ட் த யூனிவர்ஸ் எண்ட்ஸ். சோ அதனால வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு என்ன சொன்னேன், நமக்கு அதை தெரிஞ்சுக்கணும். இந்த ஓம்காரத்துல இந்த உலகமே எல்லா ஸ்டேட்டும் இருக்கு அப்படின்னு கொண்டு வருது. அதனால அது ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா அது தெரிஞ்சுட்டு அப்படியே பண்ணாதான். ஏன்னா வேற விதமே இல்லை இந்த துரியத்தை நம்ம அடையறதுக்கு. அந்த துரியம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்க தான் நமக்கு முடியும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா பிரம்மன்களோட 4 பாதங்களையும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த 4 பாதங்களையும் ஒரே அடியா நம்மளால எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஓம் அப்படின்னு சொல்றச்ச, இந்த ஆ ஊம் சொல்லிட்டு இருக்கச்ச, இந்த 3 பாதங்களும் நம்ம பார்க்க முடியும். அந்த 4வது பாதம் அந்த சைலன்ஸ்ல இருக்கு. அந்த சைலன்ஸ்ல கொஞ்ச நேரம் இருந்தேன்னா உங்களுக்கு இந்த துரியத்தை அடையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த அந்த வாய்ப்பை அதை கொடுத்துருங்கோ அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ விஷயங்கள். இதுக்காக தான் இதை ஆரம்பிச்சு விட்டேன். சோ 9வது ஸ்லோகம். சாரி ரொம்ப டைம் எடுத்தான்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே. நமக்கு தான் இன்னைக்கு சுபாஷினிஜினால நமக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம்ங்கிறது நமக்கு ஜூம்ல ஒண்ணு கொடுத்துருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணலாம். 9வது ஸ்லோகம் அட்லீஸ்ட் அதோட மீனிங் சொல்லிட்டு ஸ்லைட் அட்லீஸ்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். இன்னையோடு जागरितस्थानो वैश्वानरोकार प्रथमा मात्राप्तेरादिमत्वाद्वाप्नोति हवै सर्वान् कामानादिश्च भवति य एवं वेद. ஜாகரித முழித்திருக்கும் ஸ்தான இடம் வைஸ்வானர. இன்னைக்கு தான் சொல்லி கொடுத்தேன். அதாவது வேக்கிங் யூனிவர்ஸ். அகார அகாரம், பிரதமா முதல், மாத்ரா அளவு, சிலபல், ஆப்தே பெற்றதன் காரணமாக, ஆதிமத்வாத் முதலாவதாக இருப்பதினால், வா அல்லது, ஆப்னோதி அடையும், ஹ உண்மையில், வை மெய்யாகவே, சர்வான் எல்லா, காமான் ஆசைகள், ஆதிஹி முதல், ச மற்றும், பவதி ஆகும், ய யார், ஏவம் இவை, வேத அறிவார். வைஸ்வானரன் மனிதர்களின் உலகம், விழுப்பு நிலை ஜாகரிதம்,
அ எனும் அக்ஷரம் முதல் எனும் அக்ஷரம் முதல் அங்கம் முதல் அளவு முதன்மையாக பெறப்படுவதாகவும் முதன்மையான நிலையில் அமைந்திருப்பதனால் மெய்யாகவே இதனை உணர்ந்தவன் முதன்மையானவனாகத் திகழ்கிறான். மேலும் அவனுடைய எல்லா ஆசைகளும் நிச்சயமாக பெறுகிறான். இப்பெல்லாம் நம்மளோட மந்திரங்கள்லாம் சொல்றச்ச அதோட எஃபெக்டையும் சொல்லிடுவான். அட்லீஸ்ட் அப்போவாது இந்த மந்திரத்தை நினைவு வச்சுப்பாங்க. இந்த ஆங்கிறது யார் உணர்றானோ அவனுக்கு எல்லா காமங்களும் எல்லா ஆசைகளும் நிச்சயமாக அவனுக்கு கிடைச்சிரும். இந்த தான் முதல் அங்கம். ஏனாக அது முதல் நிலையில் இருக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல ஒவ்வொரு க்ஷணா பார்க்கலாம். ஜாகரிதஸ்தானோ வைஸ்வானரோ கார வைஸ்வானர அகார பிரதமா மாத்ராப்தேராதிமத்வா மாத்ராப்தேராதின் அத்வாத்வானோ அத்வாத்வாப்னோதி அவை சர்வான் காமான் அதிஷ்ச பவதி ய ஏவம் வேத. சோ இது ஃபர்ஸ்ட். இந்த ஓம் அப்படிங்கிறது முதல் எலிமெண்ட், முதல் மாத்திரை, முதல் அம்சம் அ. அண்ட் அந்த வந்து ஜாகிரத ஸ்தானம், அந்த ஜாகிரத வேக்கிங் கான்சியஸ்னஸ், முழிப்போட இருக்கிற அந்த கான்சியஸ் அதோட சம்பந்தப்பட்டது. இந்த தான் வைஸ்வானர. தான் முதல் சப்தம். ஒரு தடங்களும் இல்லாமல் வாயை திறந்து ஏதான் சத்தம் வருது அப்படின்னா அதே மாதிரி நம்மளோட கான்சியஸ்னஸ்ல மோஸ்ட் நமக்கு ஈஸியா அப்பீல் ஆகிற ஒரு அப்டக்கலும் இல்லாம நமக்கு புரியறது அப்படின்னா எந்த ஸ்டேட்டு? ஜாகிரத ஸ்டேட். பாக்கி எல்லாத்துக்கும் நமக்கு யோசிக்க வேண்டியிருக்கு. என்ன இருக்கும் அது? சொப்ன ஸ்டேட்னா என்ன இருக்கும்? டீப் ஸ்லீப், அதெல்லாம் அதை யோசிக்க வேண்டியது. இது யோசிக்கவே இல்லை. ஒரு தடங்களும் இல்லாம ஏதான நமக்கு புரியணும் அப்படின்னா எந்த ஸ்டேட் நமக்கு புரியும்? அது இந்த ஜாகிரத ஸ்டேட். ஸோ இந்த ஆங்கிறதும் தடங்கள் இல்லாம சத்தம், இந்த ஜாகிரத ஸ்டேட் ஒரு தடங்கள் இல்லாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால இந்த ஆவும் வைஸ்வானரவும் சேர்ந்து இருக்கு. ஸோ ஆங்கிறது ஃபர்ஸ்ட் வவல். பாக்கி எல்லாமே இதுல இருந்து தான் வருது. இந்த வவல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? வவல் இல்லைன்னா ஒரு வார்த்தை பண்ணவே முடியாது. ஆனா அந்த எல்லா வவல்ஸும் இந்த ஆங்கிற அந்த வவல்ல இருந்து தான் எல்லாமே வருது. ஆல இருந்தா ஆ, ஏ, இ, ஐ, ஓ, யூ எல்லாம் வருது. ஆங்கிறது தான் ஃப்ரீயா வருது. அதுக்கப்புறமா இந்த லிப்ஸோட மூவ்மெண்ட்னால இந்த பாக்கி வவல்ஸ் எல்லாம் வருது. ஸோ ஆர் ஃபண்டமெண்டல். அதே மாதிரி இந்த வைஸ்வானர ஆர் இந்த வேக்கிங் ஸ்டேட், ஜாகிரத ஸ்டேட், இதுதான் நமக்கு ஈஸியா புரியற மாதிரி ஈஸியா ஆக்சசபிளா இருக்கிறது. நமக்கு என்னது? இந்த முழிப்போட இருக்கிற இந்த கான்சியஸ்னஸ். ஸோ ஃபோனட்டிக்கலி சப்தம் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் ஆ முதல்ல வருது. எதுவுமே தடங்க இல்லாம வருது. மனசால பார்த்தேன்னாலும் இந்த ஜாகிரத ஸ்டேட் தான் முதல்ல வருது. நம்மளை பத்தி, நம்மளோட கான்சியஸ்னஸ் பத்தி நினைச்சு பார்த்தோம்னா இந்த ஜாகிரத ஸ்டேட் தான் நமக்கு முதல்ல வரும். தோ இந்த ஜாகிரத ஸ்டேட்ங்கிறது வெறும் மூமெண்ட்ரி தான். இந்த செகண்ட்ல தான் இருக்கு. அடுத்த செகண்ட் அந்த ஜாகிரத ஸ்டேட் இல்ல, அது மெமரியில போயிடுது. இருந்தாலும் நமக்கு எந்த ஸ்டேட் நமக்கு உடனே புரியும் அப்படின்னா இந்த ஜாகிரத ஸ்டேட் தான். சோ சப்தம் வைஸ் முதல்ல நமக்கு புரியறது ஆ, மனசு வைஸ் நமக்கு முதல்ல புரியறது இந்த ஜாகிரத ஸ்டேட்,
அண்ட் கிரியேஷன், இந்த ஆங்கிறதுல இருந்தாம எல்லாமே கிரியேட் ஆகுது. இந்த வார்த்தைகள் எல்லாமே எதுல இருந்து கிரியேட் ஆகுது? எந்த வார்த்தை இருந்தாலும் அது ஆங்கிற இந்த பேசிஸ் வச்சுதான் எல்லாமே கிரியேட் ஆக முடியும். ஆங்கிற ஒரு சத்தம் இல்லாம எந்த வேர்டும் கிரியேட் பண்ண முடியாது. அண்ட் வேர்ட்ஸ் ஆர் தி லிமிட் ஃபார் த யூனிவர்ஸ். சோ அதனால அவ்வளவு. அண்ட் கிரியேஷனோட நம்ம எதை எதை யோசிக்கிறோம்? கிரியேஷன்னா பிரம்மா. சோ இந்த பிரம்மனும் இந்த தான் வருது. பிரம்மன்கிற ஒரு கான்செப்ட் எந்த மாதிரியான ஒரு கிரியேஷனா இருந்தாலும் எல்லாமே எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? இருந்து ஆரம்பிக்கிறது. சோ தான் பிரதம மாத்ரா. சோ என்னன்னு ஆப்தி. ஆப்தி பிரதமா மாத்ராப்தே. மாத்திர ஆப்தே. ஆப்தே தான் பெற்றது, கிடைக்கிறது. அதுவும் ஆலேந்து வருது. இந்த ஆலேந்து தான் எல்லாம் கிடைக்கும். இந்த ஆலேந்து தான் நமக்கு இந்த மந்திராவோட பிராக்டிஸே ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஆங்கச்ச நமக்கு இந்த உலகம், நம்மளோட இந்த வேக்கிங் ஸ்டேட்டை நம்ம உணர பண்ணணும். உணர முடியாட்டாலும் உணர்ற மாதிரி யோசிக்கணும். இந்த ஓம் சொல்லச்ச இந்த வருது இல்லையா? அதுக்கா ஆவும் சொல்லக்கூடாது. திருப்பி திருப்பி சொல்றேன். இது கத்துட்டோமே சொல்லிட்டு ஆவும் தான் ஓம் அப்படின்னு இல்ல. ஓம் தான் அது. ஆனா அதோட கன்ஸ்ட்ரக்ட் எப்படின்னா வாய் முழுசா திறந்து மூடுறது. அண்ட் இதான் ஆதி. மாத்திர ஆப்தே. ஆப்தேக்கு அப்புறம் ஆதிமத்வா, முதலாவதாக இருக்கிறது. சோ அதனால இந்த இது ஜாகிரத ஸ்டேட்டோட கனெக்டடா இருக்கு. சோ இந்த சொல்றது இந்த ஜாகிரத ஸ்டேட்டை உணரணும், அனுபவிக்கணும். அது யாருக்கு புரிஞ்சிருக்கோ, ஆப்னோதி சர்வான் காமான் அதிர்ஷ்ட பவதி, அவர் முதல்தான் ஆவார். அண்ட் அவார்டு எவ்வளவு காமான் இருக்கோ எல்லா காமங்களும் ஆப்னோத்தி கிடைச்சிரும். சோ என்ன ஆகும்? தான் இந்த வேக்கிங் ஸ்டேட்ல இருக்கிறத இந்த ஓம அனுபவிக்க ஆரம்பிச்சோம், இந்த அனுபவிக்க ஆரம்பிச்சோம்னா, இந்த வேக்கிங் ஸ்டேட்டை அனுபவிக்கிறதுக்கு அப்புறம் இந்த வேக்கிங் ஸ்டேட்டை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் அந்த லேக்ல இருக்கிற அந்த சூரியன், கிளவுடு, அந்த சந்திரன், இதெல்லாம் இந்த லேக்ல நம்ம, இந்த லேக் அங்கேதான் இருக்கு. அந்த லேக் தான் துரியம். அதுல இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுலதான் இது வருது. அதுல இருந்தான் அது போறது. சோ அந்த சந்திரனும் அந்த சூரியனும் அந்த மேகங்களும் அந்த அந்த தண்ணியில அது வந்து மித்யா. நிஜம் என்ன? அந்த நீர் தான். சோ அந்த நீர் தான் அதெல்லாம் பாக்குறது, விட்னஸரா இருக்கிறது. துரியம்தான் இந்த மூன்று ஸ்டேட்டும் துரியத்துல இருக்கு. இந்த துரியம் தான் இந்த மூணு ஸ்டேட்டையும் பார்த்துட்டு இருக்கிறது. இந்த கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற கண்ணு, இந்த மனசுக்கு இருக்கிற பின்னாடி இருக்கிற மனசு, அதுதான் துரியம். அது இதை பார்த்துட்டு இருக்கிறதுனால அது இதை பார்க்க முடியாது. சோ அத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த அப்படின்னு சொல்றச்ச அந்த வேக்கிங் ஸ்டேட்டை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். rather than being in the waking state, you can start seeing the waking state. புரியதான்? எனக்கு அது ரொம்ப கூஸ்பம் மாதிரி. அதாவது நான் இப்ப சொல்லி கொடுக்கறச்ச நான் இதை உணர்ந்து சொல்றேன். இந்த அப்படிங்கறச்ச இஸ் ஈக்குவல் டு வேக்கிங் ஸ்டேட் அப்படிங்கறச்ச அந்த இஸ் ஈக்குவல் டு வேக்கிங் ஸ்டேட்ல இருக்கறச்ச நம்ம சொல்றோம்.
ஆனா அது அந்த வேக்கிங் ஸ்டேட்டை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். அப்படின்னா நீங்க வந்து அந்த வேக்கிங் ஸ்டேட்ல இருந்து வெளியில வந்து அந்த வேக்கிங் ஸ்டேட்டை பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். அப்ப அந்த வேக்கிங் ஸ்டேட் இருந்து வெளியில வந்திருக்கீங்கன்னா எது அந்த வேக்கிங் ஸ்டேட்டை பார்க்கறதோ அதுதான் துரியம். சோ அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கும். அங்கேருந்து தான் உங்களோட செல்ஃப் என்கொயரி, இந்த ஆத்ம விசார ஆரம்பிக்கிறது. இதுதான் அப்படிங்கிறது. அப்படிதான் இந்த 9வது ஸ்லோகம். 9வது ஸ்லோகம்ங்கிறது ஜாகரிதஸ்தானோ வைஸ்வானரோ அகார பிரதமா மாத்ரா அப்தேர் ஆதிமத்வாத்வாப்னோதி ஹவை சர்வான் காமான் அதிஷ்ச பவதி ய ஏவம் வேத. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ரொம்ப டைம் எடுத்துட்டேன், ரொம்ப சாரி. தேங்க்யூ ஃபார் பீயிங் அ பேஷண்ட் லிசனர். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஹோப்ஃபுல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சது இதை சொல்லி கொடுக்கறது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன். Jai Shri Jai Shri Krishna, Krishna, sir. Thank you, sir. Thank Jai you, Shri sir. Krishna. Jai Shri Krishna, sir. sir.